இதுதான் அம்மா என் கேள்வி. அப்பேற்பட்ட அன்னைக்கிளிய பார்க்கத்தான் அந்த மகேஷ் பொரியுருண்டையோட உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அன்னைக்கிளிய பார்க்க நம்ம கிட்ட இல்லாததையும் போலாதையும் சொல்லி ஏமாத்தி போட்டான். என்றா சொல்ற? நெசமாலுமா பொரியுருண்டை அன்னைக்கிளிக்கு பிடிக்குமா? ஆமா பிடிக்கும். எப்படி சொல்ற? ஆதாரம் இல்லாம இந்த கணபதி எதையும் வெளியே சொல்ல மாட்டான். இத்தனை நாளா என் மனசுல மறைச்சு வச்சிருந்த ரகசியத்தை நான் சொல்ல போறேன். எல்லாரும் நல்லா கேளுங்க. அன்னைக்கு ஒரு நாள் என்ற வீட்ல வச்ச மொச்சக்கொட்டை குழம்ப நான் குழப்பி அடிச்சேன். அப்புறம் என்ற வகுத்துல கடமுடான்னு கட்ட வண்டி ஓட்டுறாப்புல சத்தம் கேட்டுச்சு. டெய்லி உனக்கு அதானே கேக்குது. எனக்கு புரிஞ்சு போச்சு. வீட்ல இருந்து ஓடியாந்து கதை போட்ட வெள்ளாமா காட்டுக்கு உரம் போடலான்னு ஒதுங்கினேன். இப்ப ஆரம்பத்துல இதெல்லாம் கேட்டா ஒழுங்கு மரியாதையா அன்னைக்கிளிக்கு பொரியுருண்டை தான் பிடிக்கும்னு சொன்னதுக்கு காரணத்தை சொல்லு. இப்ப இம்பிட்டு அவசரப்பட்ட எப்படி? அன்னைக்கு வெள்ளாமா காட்டுக்குள்ள என்ற வேலையை முடிச்சு போட்டு அப்பாடான்னு வெளியே வந்தா அன்னைக்கு புதடு மரப்புல இருந்து 2 பேர் பேசுறாப்புல சத்தம் கேட்டுச்சு. ஐயோ, அப்புறம் மறந்திருந்து பார்த்தா மானங்கட்ட மகேஷும் அந்த அட்டை ஃபிகர் அன்னைக்கிளியும் கிட்ட உட்கார்ந்து ஊர் நாயம் பேசிட்டு இருக்காங்க. உத்து பார்த்தா குச்சி முட்டாயி குருவி ரொட்டி எல்லாம் அடுக்கி வச்சிருக்காங்க. எதுக்கு? அத ஏன் கேக்குற? அந்த அன்னைக்கிளி சரியான தீனி பண்ற மாட்டு இருக்குது. மகேஷ் ஒன்னொன்னா எடுத்து ஊட்டி விடுறான். அதுக்கு அவ சொல்றா, எனக்கு பொரியுருண்டை தான் பிடிக்கும், எனக்கு பொரியுருண்டை மட்டும் வாங்கிட்டு வாங்குறா. சே, நம்ம ஊர் மானத்தவே வாங்கி போட்டா. இந்த கரகத்தை பார்த்துப்பட்டு நீ சும்மா வந்தியாக்கும். சே, என்னன்னா அந்த அளவுக்கு மானம் கட்டவன் நினைச்சியா? எங்க வீட்ல என்ன ஒண்ணு அப்படி வளர்க்கல. அப்போ அவங்கள என்ன செஞ்ச? என்ன செஞ்சனா? தோட்டக்காரனாட்ட குரலை மாத்தி ஒரே ஒரு சத்தம் தான் போட்டேன். துண்டக்கான துணிய காணன்னு 2 பேரும் ஓடியே போயிட்டாங்க. அந்த அன்னைக்கிளி திங்கிறதுக்கு வச்சிருந்த பொரியுருண்டைய மட்டும் அத்தனையும் அள்ளிட்டு போயிட்டா. பொரியுருண்டை விட்டுட்டு போயிருவாங்க, அதையும் பொறிக்கிட்டீங்களான்னு நினைச்சேன். அந்த நினைப்புல மண்ணள்ளி போட்டு பொரியுருண்டையோட சிட்டா பறந்து போயிட்டாங்க. பொரியுருண்டையை எனக்கு கொடுக்காம ஓடி போன அந்த 2 பேரும் ஒன்னா சேரக்கூடாதுன்னு அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன். இந்த மேட்டரை நீ முதல்லயே சொல்லிருக்கணுமே. நானே கடைசியா தான் பொரியுருண்டையை பார்த்தேன். அப்பதான் பழசு ஞாபகத்துக்கு வந்துச்சு. இந்த மகேஷ் என்ன மனுஷனா இல்ல மாடா? எத்தனை தடவை விளக்கு மாத்தால அடிச்சாலும் புத்தி வராதா? இதுக்கு மேல மறுவாதி இல்ல. வாங்க அவனை பார்த்து 4 சாத்திட்டு நாக்கு பிடிக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டு போடுவோம். அப்ப வச்சு புத்தி வருதான்னு பாப்போம். முதல்ல நம்ம ஊர்க்காரியோட காலை உடைக்கணும். மாடு மேய்க்கிறேன்னு சொல்லிவிட்டு என்ன ஆட்டம் ஆடுறா? பொரியுருண்டைக்காக பிறந்தூர் மறுவாதியே மண்ணில் போட்டு போச்சு புட்டா. இத இப்படியே விடக்கூடாது. வாங்க நறுக்குன்னு போய் கேட்டு போடலாம். ரெண்டு பேரும் பொரியுருண்டை எடுத்துட்டு காட்டுக்குள்ளதான் போயிருக்கணும். கையில கிடைச்சவங்களை விட்டுட்டோமே. உடு பாரதி, எங்க போயிரு
போறாங்க. நம்ம கண்ணுல சிக்காமைய போயிட போறாங்க. இல்ல கோக்கி, இன்னைக்கு விட்டுட்டோம்னா அப்புறம் நம்ம மேல பயம் எல்லாம் போயிரும். இப்ப வாங்க தேடி பாப்போம். சரி வாங்க. நல்லா சாப்பிடு. எனக்காக இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கியே, உனக்காக ஒன்றும் வாங்கிக்கலையா? இந்த நேரத்துல கூட என்ன பத்தி நினைக்கிற பாரு. உன்னை நினைச்சா புல்லரிக்குது. ஆமா, அந்த மக்கு பசங்க நீ சொன்னதை அப்படியே நம்பிட்டாங்களா? சரியான லூசு புள்ளைங்க. நான் வெள்ளைக்காரிய கட்டிக்க போறேன்னு சொன்னோன்னே அப்படியே நம்பிட்டாங்க. இனிமேலுக்கு அவங்க நம்ம ரூட்ல குறுக்க வர மாட்டாங்க. நெசமா தான் சொல்றியா? சும்மா இல்ல, நான் இங்கிலீஷ்ல பேசுனதை பார்த்துட்டு அப்படியே ஆடி போயிட்டாங்க. நம்மளை பத்தி இன்னைக்கு தான் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். மெட்ராஸுக்கு போய் பணம்லாம் சம்பாரிச்சுட்ட, இங்கிலீஷ் பீச்செல்லாம் படிச்சுட்ட, பெரிய ஆளுதான் நீ. மைனர் மகேஷ்னா சும்மாவா? அதெல்லாம் இருக்கட்டும், ஏதோ வெள்ளைக்காரிய கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு. சும்மா கண்ணு, நீ ஒன்னும் பெருசா நினைச்சுக்காத. சும்மா எழுதாய்க்கு இந்த நாணயமெல்லாம் என்கிட்ட வேண்டாம். வெள்ளைக்காரிங்கன்னு என்ன சும்மாவாக்கும், என்ன மாதிரி ஏமாந்தவளுகளா இருப்பாளுன்னு நினைச்சியாக்கும். ஆறு ஏமாந்த என்ன ஏமாறலின்னு என்ன? நான் சொன்னது உங்க ஆளுக்கு நம்பினாங்களா இல்லையா? அது போதும் எனக்கு. நீ வெள்ளைக்காரிய கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றத நம்புறாங்கன்னா அவங்க மண்டையில களி மண்ணுதான் இருக்கு. உனக்கு ரொம்ப நக்கலு. நக்கல் இல்ல மாப்ள, இனிமேலதான் உனக்கு சிக்கலு. ஒரு வச்சு புட்டி பங்குன்னு கேள்விப்பட்டிருப்பேன். ஆனா நாங்க ஒரு உருண்டை வச்சு புட்டிச்சிருக்கோம். எப்படி எப்படி எப்படி? எங்க மண்டையில களிமண் தான் இருக்காக்கும், நீ வந்து பாத்தியாக்கும். பாரதி, இவங்களை இன்னைக்கு சும்மா விடக்கூடாது, ஏதாச்சும் செய்யணும். டே மானங்கட்ட மகேஷ், முட்டி போடா. ஏய், பெரியவங்க சொல்றோம்ல, போடுறா முட்டிய. போடுறாங்க. உனக்கு வேற தனியா சொல்லணுமாக்கோ? போடுற முட்டிய. போடுறீனா? போச்சாத்துன்னு விட்டா ரெண்டு பேரும் ஓரத்தை துள்ளுறீங்க. இப்படியே விட்டா சரி வராது. உங்க ரெண்டு பேர்த்தையும் பஞ்சாயத்துல கூப்பிட்டு நிக்க வச்சு பாருங்க. உன்ற முகர்கிட்டக்கு வெள்ளக்காரச்சி கேக்குதாக்கோ? வெள்ளக்காரச்சி எல்லாம் நம்ம ஊர்காரி கொடுக்குற இடம் தான் பாரதி. நம்ம ஊர் பணத்தை காப்பாத்த நாம சின்ன பின்ன வெட்டி சீரழிஞ்சிட்டு இருக்கோம். கழுத வயசாச்சு உனக்கு. கழுத்து மெட்ல காதல் கேக்குதா? காதலு பஞ்சாயத்து கூட்டி அபராதத்தை போட்டு அவமானப்படுத்தணும். அப்பதான் இதுங்களுக்கு புத்தி வரும். ஆர்கிட்ட வெளியே இவ்வளோ தூரம் அலைஞ்சு திரிஞ்சு வந்து எதுக்கொசரம் நினைச்ச? இதுக்கொசரம் தான். கைய வச்ச கொன்றுவோமோ. ஓடி விட, ஓடிருங்க, ஓடி போயிடு. டேய் மானங்கட்ட மகேஷ், இனிமே இந்த ஊருக்குள்ள உன்னை பார்த்தேன் கொன்னு போடுவ கொன்னு. ஏய் அன்னைக்கு இருடி, உன் வீட்டுக்கு வரேன். ஏய் ஏய் ஏய், கீழ போடுங்க, கீழ போடுங்க. பாரதி ஓசில கிடைக்குது. எல்லாம் யாராச்சும் தொட்டிங்க, அப்புறம் நீங்க என் ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. வாங்க, உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி தரேன். எனக்கு உன்னை விட்டா ஆறு இருக்கிறா என்ற வேதனைய ஆறுகிட்ட போய் நான் சொல்லுவேன். நீ கை விட்டுட்டீன்னா நான் எங்கேன்னு போவேன்? நான் என்ற காலத்துல தாலி என்ன காலத்துல இருந்து நான் என்ற பிறந்த முட்டையே மறந்துட்டேன். என்ற புருஷன் என்ற பிள்ளைகள்னு வாழ்ந்துட்டம்மா. யாரு கண்ணு போட்டுச்சோ, எந்த ஜென்மத்துல செய்த பாவமோ
என்ற மவளை என்கிட்ட இருந்து பிரிச்சிருச்சுமா. அவ எங்க இருந்தாலும் சுகமா இருப்பான்னு நானும் சிவனேன்னு தானம்மா இருந்தேன். ஆனா என்ற மாவ சின்ன பின்னமாகி சீரழிஞ்சு போய் வந்து நின்னாளே. அவளை எப்பாடுபட்டாவது என்ற குடும்பத்துல சேர்த்து வச்சிடலாம்னு நிம்மதியா இருந்தேனே. எப்படியாவது என்ற புருஷ மனச மாத்திடலாம்னு இருந்தேனம்மா. அதுக்குள்ள கை கட்டினது வாய் கட்டாத மாதிரி என்ற மாவ காணாம போயிட்டாளேம்மா. சாமி ஒரு கண்ணுல சுண்ணாம்பு வச்சாலும் இன்னொரு கண்ணுல வெண்ணைய வச்சிருக்கேன்னு சந்தோஷப்பட்டேனேம்மா. அது கூட உனக்கு பொறுக்கலையா? என்ற பேரனை விட்டு போயிட்டானே. அந்த மூளைக்கு போ. நல்லா போங்க. உள்ள போய் நல்லா பாரு. என்னாச்சு? ஐயா இங்க இல்லைங்கயா. இல்லையா? இல்லையா? இல்லைங்கயா. இல்லையா? ஏன் ஜாமி? பசிக்குது, கொஞ்சம் கடல் தரீங்களா? சாமி குடுக்குறேன். இந்த கண்ணே போதும் ஐயா. போதும் பாட்டி, நன்றி. போயிட்டு வரேன். சரி சாமி. எனக்குப்பா நம்ம பயந்த மாதிரி ஒன்னும் ஆகலைங்க. உன்ற அம்மா பேசும்போது தான் கிணத்துல தொலைவி பார்த்துட்டீங்களான்னு கேட்டு போட்டா எனக்கு பகீர்னு ஆயிடுச்சு. அதான் உடனே வந்தேன். ஆனா இப்போ அப்படி எதுவும் ஒன்னும் ஆகலடா. நம்ம ஆகஸ்ட் ஒன்னும் ஆயிடாதுங்க. எங்க போயிட போறோம்? சக்திவேலு சொல்லாம கொள்ளாம இப்படி பண்ணி போட்டானடா. ஒரு விஷயம் நம்ம பக்கத்துல இருக்கும்போது இல்ல அதோட அருமையே நமக்கு தெரியாது. அதாவது நிழல்ல இருந்துட்டு வெயிலுக்கு வந்தா தானே நிழலோட அருமை தெரியும். அதே மாதிரிதான் அவன் இங்க இருக்கும்போது அவன்கிட்ட கோவப்பட்டுக்கிட்டே இருந்தேன், மறைச்சுக்கிட்டே இருந்தேன். இப்ப அவன் இல்லைங்கிற போது எனக்கு ஒரு மாதிரி ஆயிப்போச்சுட்டா. பாவம் பெத்த மனசு எவ்வளவு கஷ்டப்படும். எனக்குப்பா நேற்று ராத்திரி ஆகஸ்ட் கனவுல அவங்க அம்மா மஞ்சு வந்திருப்பா. ராத்திரி பூரா அம்மாவை நினைச்சு ஏங்கி இருப்பான். அதான் அம்மாவை பார்க்கலான்னு கிளம்பிட்டான் போல இருக்கு. எங்காச்சும் ஊருக்குள்ள வழி தவறி சுத்திட்டு இருப்பானுங்க. நம்ம ஊருக்காரங்க ஆறு பார்த்தாலும் நல்லா விசாரிச்சு கூட்டியாந்து விட்டுருவாங்க. ஆமாண்டா சக்திவேலு, ஆகாசு என்ற மாதிரியே நெஞ்செழுத்துக்காரன்டா. அதான் ஆறுகிட்டையும் மூச்சு விடாம அலுங்காம குலுங்காம போயிட்டான்டா. அவன் அம்மாவை கூட்டியாந்து விட சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருந்தான். நம்ம யாராலையும் அவங்க அம்மாவை கூட்டியாந்து விட முடியல. அதானுங்க கிளம்பிட்டான் போல இருக்கு. சக்திவேலு நீ ஒன்னும் பயப்படாத, தைரியமா இரு. அவனுக்கு ஒன்னும் ஆகாதுடா, அவன் வந்துருவான். ஏய் நாம கிணத்துல தொலாவ போறோம்னு சொன்னோம்னா உன்ற பொண்டாட்டியும் என்ற பொண்டாட்டியும் அங்க போயிருக்காங்க கோயிலுக்கு. நீ போய் அவங்களை வெர்சா கூட்டு வா. கிணத்துல இல்லைன்னு சொல்லி போடு, இல்லைன்னா கண்ணை கசக்கிட்டே இருக்கும் ரெண்டும். சரிங்க, நான் போய் கூட்டியாந்து சீக்கிரம் போ. என்ற பேரனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா உன்ற சன்னிதிலேயே என்ற உசுர விட்டுருவேன்.
அழாதீங்க அத்தை. ஆகாஷ்க்கு ஒண்ணும் ஆகாது. வேணா பாருங்களேன், ஆத்தான்னு ஓடி வந்து உங்க முன்னாடி சிரிச்சுக்கிட்டே நிக்கதான் போறான். இல்ல கற்பகா, அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நாம இத்தனை பேர் இருந்து என்ன பிரயோஜனம்? சத்தி, என்னாச்சு? அழுவாதீங்கம்மா, நம்ம பயந்த மாதிரி ஒண்ணும் ஆகலைங்க. அண்ணாளுங்களை வச்சு கிணத்துல நல்லா தொலாவியாச்சுங்க. அதுல ஆகாஷ் இல்லைங்க. ஆகாஷ் வேற எங்கேயோ தான் போயிருக்கணும். ஊருக்குள்ள தேட சொல்லி ஆளை அனுப்பியிருக்கானுங்க. போலீஸ்லயும் சொல்லியாச்சு, பஞ்சாயத்துலயும் சொல்லியாச்சுங்க. 6 கண்ணுல சிக்கினாலும் ஆகாஷ கூட்டு வந்துருவானுங்க. அழுவாதீங்க, தைரியமா இருங்க. ஆத்தா, என்ற பேரனை எப்படியாவது என்னோட சேர்த்துருமா. அத்தை, அம்மா அழாதீங்க அத்தை. வாங்க வாங்கம்மா. ஆறுதானே நீ? அம்மான்னு நினைச்சிட்டியா? எங்கிருந்து வர? எந்தோட்டு பையன் நீ? நீ என் அம்மா இல்ல. நீ வந்து என் அம்மா இல்ல. பாவம், அம்மா இல்லாத பிள்ளையாட்டு இருக்குது. புத்தி கெட்டு போச்சாட்டு இருக்குது. சாமி தான் காப்பாத்தணும். ஐயா, ஐயா, அம்மா அழுவாதீங்கம்மா. ஐயா, ஆகாசம் ஊர் முழுக்கே தேடி வச்சுக்கியா, ஒரு இடம் பாக்கி இல்லைங்கய்யா, கிடைக்கலைங்க சாமி. ஆகாஷ் ஒருவேளை மெயின் ரோடு வழியா போயிருப்பானோ? ஐயோ சாமி, ரோட்ல எத்தனை வண்டி வாசி போயிருக்கு. அவனுக்கு ஒண்ணும் ஆகாதில்ல கண்ணு. அம்மா அழுவாதீங்கம்மா, ஆகாஷ்க்கு ஒன்னும் ஆகாதுமா. இங்க பாருங்க, நான் இப்பவே ஜீப் எடுத்துட்டு போய் மெயின் ரோட்ல எல்லா இடத்துலயும் தேடி பாத்துறேனுங்க. அப்படியே திருப்பூர் போய் மஞ்சு குடியிருந்தால அந்த வீட்லயும் விசாரிச்சுட்டு வந்துடுங்க. சரிங்களா? அம்மாவை பாத்துக்கோ. அப்பா கூட சண்டை போட போறேன். சரிங்க, பாத்து போ சாமி. ஏதாவது செய்தி கிடைச்சிருந்தா உடனே போன போடுங்க. நீங்க அழுவாதீங்கம்மா. எனக்கு ராத்திரி எவ்வளவு நேரம் ஆனாலும் ஆகாஷோட தான் நீங்க வரணும். கண்டிப்பா கூட்டி வர. நீ அம்மாவை பாத்துக்கோ. வாங்க அத்தை. உடம்பு பூராவும் எண்ணெய தடவிட்டு உருண்டு உருண்டு பிறந்தாலும் உடம்புல ஒட்ட மண்ணு தாண்டி ஒட்டும். என்னமோ பேசிட்டு போகுது. பள்ளி கத்துனா சகுனம் பார்க்கலாம், தவளை கத்துனா என்னன்னு பாக்குறது. வாங்க போலாம். போங்கடி, போங்கடி. எதுக்காக இவளுக அவடத்திக்கு விடுதிக்கு திரியிறாள் கூட தெரியல. அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம்.
எனக்கு சாமி 4 வயசுல ஒரு சின்ன பையன் இந்த பக்கம் எங்கேயாவது போனானா நீங்க பாத்தீங்களா? சாமி கும்பிட்டான். என்னப்பா சாமிகிட்ட வேண்டன்னு கேட்டேன். ஒன்றும் இல்லைங்கன்னு சொன்னான். நான் வேண்டுனதை சாமிகிட்ட கூட கேட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தான். எந்த பக்கம் போனானுங்க? இதோ இந்த பக்கம் தானுங்க. இந்த பக்கம் போனானுங்க. ஆமாங்க. சரி நான் வரணுங்க. வா எல்லாம் வண்டியில ஏறு.